வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் வீடியோ தாங்க. பொங்கல் வந்து செகண்ட் நாள் தாங்க. எங்கள் ஊரில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாள் பொங்கல் வந்து யாருமே சரியாக கொண்டாட மாட்டேங்கிறாங்க. 2வது நாள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி தாங்க இந்த நிகழ்ச்சியே நடக்கும். பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டு காலையிலேருந்து மாடு குளிப்பாட்டுறது, வண்டியை கழுவுறது, என்ன ஒரே ஆர்ப்பாட்டமாக அன்றைக்கி தான் வீடு கழுவுறது, ஒட்டான் அடிக்கிறது எல்லாமே நடக்கும். பார்த்திங்கன்னா அன்றைக்கி இந்த எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங்காக பார்த்திங்கன்னா மாட்டுக்கு படைச்சிட்டு வண்டிக்கெல்லாம் படைச்சிட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு இதை மாதிரி தாங்க வண்டிங்க வந்துட்டு ஊர்வலமாக சுற்றி வரும். ஒரே பாட்டும் அது இதுன்னு பார்த்திங்கன்னா தெரியும். டிராக்டர் பூரா கரும்பு வாழை மரமாக கட்டி வச்சு தொங்க விட்டுட்டு தாறு மரம் பண்ணுவாங்க. அன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அலப்பறையாக இருக்கும். அந்த தெருவே ஒரே அதிரும். பார்த்திங்கன்னா அவ்வளோ வண்டி வரும். ஏன்னா எங்கள் தெருவு லாஸ்ட்டு தெருவே, அதால் எங்கள் தெருவு ஃபுல்லாக சுற்றி தான் எந்த வண்டியாவது எங்கள் ஊரில் மொத்த வண்டி சின்னதுலேருந்து பெரிய வண்டி வரைக்கும் எல்லா வண்டியும் அன்றைக்கி சுற்றி வரும். இது மாதிரி நடக்கும் எங்கள் ஊரில். உங்கள் ஊரில் அது மாதிரி ஏதாவது நடக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி நடக்கணும் கொஞ்சம் வீடியோவும் போடுங்க. அவங்க ஊரில் எப்படிலாம் நடக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எங்கள் ஊரில் வருஷம் இப்படி தாங்க நடக்கும். எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்தே நான் வந்துட்டு இதை மாதிரி தாங்க சுற்றியிருக்கேன். ஆனால் வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு இதை மாதிரி டிராக்டர், டாட்டா ஏசி அதை மாதிரி எதுவும் கிடையாதுங்க. எங்கள் ஊரில் வந்துட்டு அதிகம் இந்த மாட்டு வண்டி தாங்க இருக்கும். ஃபுல்லாக நாங்கள் மாட்டு வண்டி, ஒரு மாட்டு வண்டியில் அடுத்த மாட்டு வண்டி அந்த வீட்டுக்கு வரதுக்குள்ளே 10 மாட்டு வண்டியில் மாறி மாறி சுற்றிடுவோம். அந்தளவுக்கு மாட்டு வண்டிங்கிறது. இப்போ பார்த்திங்கன்னா மாட்டு வண்டி அந்தளவுக்கு குறைஞ்சி போச்சுங்க. எங்கேயோ ஒன்று தாங்க மாட்டு வண்டி இருக்குது. யாரோ ஒரு சில வீட்டில். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த மணல் அடிக்க போகிறவங்க, கொஞ்சம் இந்த மாதிரி ஏதோ இந்த மாடு ஏர் ஓட்டுற மாடு வச்சுருக்குறவங்க, வண்டி மாடுன்னு சொல்லுவாங்க, காளை மாடுன்னு. அது மாதிரி ஒரு சில வீட்டில் மட்டும்தாங்க வந்துட்டு அந்த வண்டிலாம் இருக்குது, மாட்டு வண்டி. இப்போ முக்காலும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிராக்டர் தாங்க எல்லோரும் எடுத்து வச்சுருக்காங்க. டாட்டா ஏசி, காரு அது இதுன்னு வந்துடுச்சு. எங்கள் ஊரில் அப்போலாம் காரே கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா தெருவுக்கு 4-5 காராது இருக்குது எங்கள் ஊரில். அந்தளவுக்கு வந்துட்டு மாட்டு வண்டியை ஓரம் ஒதுக்கிட்டு ஃபுல்லாக அந்த மாதிரி வண்டிகளாக வாங்கிட்டாங்க. அதெல்லாம் மாட்டு வண்டிங்கனாங்கவே ஒரு அலட்சியமாக ஆக்கிட்டாங்க. இப்போ அந்தளவுக்கு மாட்டு வண்டி கிடையாது. எல்லாத்துக்கும் டிராக்டர் இருந்தாலும் ஏர் ஓட்டுறதுல எல்லா வேலைக்கும் டிராக்டர் இருக்குது. அப்புறம் எதுக்கு மாட்டை நம்பி இருக்க போகிறேன்னு சொல்லி எல்லார் வீட்லேயும் மாட்டை வந்துட்டு மொத்தமாக விற்று எல்லாமே ஓர கட்டிட்டாங்க. அப்படி தாங்க போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா மாடுங்கிற ஒரு இதுவே இல்லாமல் போயிடும். பார்த்தா அந்தளவுக்கு எல்லோரும் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு எங்கள் சொந்தக்காரங்க தாங்க, அண்ணா வீடு. அவங்க வந்துட்டு அவங்க வண்டிக்கு படைக்கிறாங்க. பசங்களாம் பார்த்திங்கன்னா வண்டியில் போகிறதுக்கு ஆர்வமாக எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் ஒரு வண்டியை முடிச்சிட்டாங்க. அடுத்து இந்த வண்டிக்கு தான் படைச்சிட்டு கிளம்பலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. வாசலில் ஃபுல்லாக நின்றுட்டுருக்காங்க பசங்க. எங்கள் ஊரில் இப்படி தாங்க வருஷம் வந்துட்டு பொங்கல் நடக்குங்க. யார் ஊரில் எப்படிலாம் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் ஊரில் இப்படி தாங்க நடக்கும். நாங்கள் வந்துட்டு ஆக்சுவலாக சின்ன வயசில் 12th படிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணேன். 12th முடித்ததுக்கப்புறம் எப்போ நான் ஒர்க்குக்கு வந்தேனோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. பொங்கல் சரியாக அட்டன் பண்ண முடியாது என்னால். பொங்கல் ஃபங்க்ஷனுக்கு வர முடியாது. எங்கள் அம்மா வந்துட்டு கூப்பிடுவாங்க பொங்கலுக்கு, வருஷம் கூப்பிடுவாங்க. பட் அந்த டைம் என்னால் முடியாது. அதனாலே வந்துட்டு வருஷம் எங்கள் அம்மாட்ட பொங்கல் அப்போ திட்டு தாங்க வாங்குவேன். பட் வந்து இப்போ